வணக்கம் நேர்களே, கஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, கற்பூரவள்ளி இலையில் வந்து நம்ம பொடி நுணுக்கலாம். சளிக்கு நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். இலையை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம இந்த இலை வந்து நல்லா நிழலில் காய வச்சு தாங்க இருக்குது. ஆனால் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இது நம்ம போட்டு இதை பொடியில் அரைச்சிடலாம். நல்லா காய வச்சுருக்கேன். பூண்டு, பெருங்காயம் எடுத்துருங்க, வறுத்துருக்கேன் பாருங்கள். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உப்பு, கொஞ்சம் எள்ளு. வாங்க, இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கற்பூரவள்ளி பொடி நுணுக்கிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. அந்த இலை வந்து நம்ம நல்லா காய வச்சாலும் அது பஞ்சு மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ஒரு 4 நாளைக்கு வச்சு நுணுக்கலாங்க. 4 நாளைக்கு வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே இருக்காது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சளிக்கும் நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களுக்கும் கொடுக்கலாம்.